இன்றைய தினம் நாம் தரிசிக்கிற ஆலயம் விநாயகப் பெருமானுக்கு உண்டான சிறப்பான ஆலயம். இந்த ஆலயத்தின் பெயரை கேட்டால் அங்கே குடிகொண்டிருக்கிற விநாயகப் பெருமான் திருவடிவம் உங்கள் அனைவரின் கண்முன்னால் தோன்றும். யாரவர்? பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர். எந்த ஒரு காரியத்தை நாம் துவங்கினாலுமே விநாயகப் பெருமானின் அருள் இல்லாமல் அந்த காரியத்தை ஆரம்பிக்க கூடாது. இது இன்று நேற்றல்ல, பண்டைய காலம் தொட்டு நாம் பின்பற்றி வருகிற ஒரு மரபு. இந்த மரபை யார் ஏற்படுத்தியவர்? சிவபெருமானும் அவரது துணைவியாரான பார்வதி தேவியும். இந்த இருவரும் தான் சொல்லியிருக்கிறார்கள், எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு நாம் ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லவா, தெருவுக்கு தெரு விநாயகர் ஆலயம், ஒவ்வொரு முச்சந்தியிலும் விநாயகர் ஆலயம், ஒவ்வொரு திருக்குளத்திலும் விநாயகர் ஆலயம். ஆலமரத்தடியா, அரச மரத்தடியா, ஒரு ரயில்வே நிலையமா, எங்கெங்கு காணிலும் விநாயகர் ஆலயம். என்ன காரணம்? நாம் செல்கிற காரியம் நல்ல விதமாக பூர்த்தியாக வேண்டும். நமது மனதில் என்ன நினைத்து கொண்டு வெளியே புறப்படுகிறோமோ, இந்த விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு சென்றால் அந்த காரியம் வெகு சுலபமாக பூர்த்தியாகும் என்கிற காரணத்தினால்தான் ஆங்காங்கே விநாயகர் ஆலயங்களை நாம் தரிசிக்கிறோம். என்ன வரம் கேட்டாலுமே, என்ன பிரார்த்தித்தாலுமே, ஒரு சாதாரணமான அருகம்புல்லை சமர்ப்பித்து விநாயகனை வணங்கினாலே அனைத்தும் நல்ல விதத்தில் பூர்த்தியாகிவிடும். பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர். கற்பகம், இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? கற்பக மரம் என்று சொல்வார்கள். திருப்பார்கடல் கடையப்பட்ட போது கிடைத்த பலவற்றுடன் இந்த கற்பக விருட்சமும் ஒன்று. தன்வந்திரி பகவான், மகாலட்சுமி தேவி உட்பட பலரும் இந்த திருப்பார்கடல் கடையப்பட்ட போது வெளிவந்தார்கள். இந்த கற்பக விருட்சத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? கற்பக விருட்சத்தின் கீழே நின்று கொண்டு நீங்கள் மனதில் எதை நினைத்தாலுமே அந்த கற்பக விருட்சமானது வழங்கிவிடுமா. அதுதான் கற்பக விருட்சத்தின் சிறப்பு. இந்த பூலோகத்திலே கற்பக விருட்சங்கள் கிடையாது, ஆனால் கற்பக விநாயகர் காணப்படுகிறார். இந்த விநாயகரிடம் நீங்கள் எதை மனதில் நினைத்தாலுமே அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி விடுவார் என்கிற காரணத்தினாலே இவர் கற்பக விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான் ஆலயம் விநாயகப் பெருமானுக்கென்றே பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஆலயம். இதுபோல தமிழகத்தில் பல ஆலயங்கள் அமைந்துள்ளன. ஆனால் அத்துணை ஆலயங்களுக்கும் ஒரு தலைமை பீடமாக இந்த பிள்ளையார்பட்டியானது கருதப்படுகிறது. இன்றைக்கு இந்த ஊரின் பெயர் பிள்ளையார்பட்டி என்று சொன்னாலுமே பன்னெடும் காலத்திற்கு முன்னால் விநாயகப் பெருமானை பிரதானப்படுத்தி கணேசபுரம், கணேச மாநகரம், பிள்ளை நகர் என்றெல்லாம் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. காரைக்குடியில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும், குன்றக்குடியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்ற இந்த பிள்ளையார்பட்டி ஆலயமானது நகரத்தார் மேற்பார்வையில் விளங்கி வருகிறது. ஆகம விதிமுறைகள் படி என்னென்ன வழிபாடுகள் செய்ய வேண்டுமோ, எப்படியெல்லாம் திருவிழாக்களை நடத்த வேண்டுமோ அனைத்தையும் பன்னெடும் காலமாக நகரத்தார் அன்பர்கள் வெகு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அவர்களது கட்டுப்பாட்டில் காணப்படுகிற இந்த ஆலயமானது
திரளான பக்தர்கள் நித்தமும் வந்திருந்து இந்த விநாயகப் பெருமானை தரிசித்து அவனது அருளை பெறுகிறார்கள். இந்த ஆலயமானது 1300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை கொண்டது என்கிறது தலபுராணம். இந்த ஆலயத்தினுள் நுழைகிற போது அற்புதமான திருக்குளம் வெளியே. அருகே பார்த்தால் அன்னார்ந்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு ராஜகோபுரம், 7 நிலை. சாதாரணமான ஆலயங்களைப் போல இந்த ஆலயம் கிடையாது. இந்த விநாயகப் பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஆலயமானது குடைவரை கோயில், குகை கோயில் என்றும் சொல்வார்கள். மலையை குடைந்து அமைக்கப்பட்ட அற்புதமான ஆலயம் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயம். இந்த ஆலயமானது ஒரு பக்கம் குடைவரை கோயிலாகவும் மற்ற பகுதி கற்றளியாக, அதாவது கருங்கல்லால் கட்டப்பட்ட ஆலயமாகவும் காணப்படுகிறது. இந்த ஆலயத்திலே 3 லிங்கங்கள், திருவீசர், மருதீசர், செஞ்சதீஸ்வரர் என்கிற லிங்கங்கள் காணப்படுகின்றன. 3 அம்மன் திருமேனிகள் காணப்படுகின்றன. சிவகாமி அம்மன், வாடாமலர் மங்கையம்மன், சௌந்தர நாயகி அம்மன். ஒரு காலத்திலே சிவாலயமாக விளங்கி பின்னாட்களில் விநாயகர் ஆலயமாக இது மாறியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தின் பழமையை சொல்லும் விதமாக சுமார் 15க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் ஆலயத்தில் காணப்படுகின்றன. அந்த கல்வெட்டு குறிப்புகளில் இருந்து இந்த ஆலயத்தின் தொன்மையை நம்மால் உணர முடியும். கற்பக விநாயகர் என்கிற பெயர் அமைந்திருந்தாலுமே இந்த விநாயகருக்கு தேசி விநாயகர் என்கிற பெயரும் காணப்படுகிறது. தேசி என்கிற சொல்லுக்கு ஒளிமிக்க, அழகு என்கிற பொருள்படும். இந்த விநாயகப் பெருமான் திருமேனியை நினைத்து பாருங்கள். எத்தனை ஒளியுடன், எத்தனை அழகுடன் காணப்படுகிறார். எந்த ஒரு வீட்டிற்கு சென்றாலுமே, எந்த ஒரு அன்பரின் பூஜை அறைக்கு சென்றாலுமே பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமானை நாமெல்லாம் நிச்சயம் தரிசிக்க முடியும். அந்த அளவுக்கு பலரையும் கவர்ந்த தேசி விநாயகர், இந்த அழகு விநாயகர் நம்மையெல்லாம் இன்றைக்கும் காத்து அருள் புரிகிறார். சாதாரணமாக விநாயகப் பெருமான் 4 திருக்கரங்களுடன் அருள் புரிவார். ஆனால் இந்த ஆலயத்திலே விநாயகப் பெருமான் 2 திருக்கரங்களுடன் அருள் புரிகிறார். இடக்கரம் கடிகஸ்தத்துடனும் வலக்கரம் மோதகம் ஏந்தியும் காணப்படுகிறார். கால்களை மடக்கி அமர்ந்த திருக்கோலம், 6 அடி உயரத்தில் வலம்புரியுடன் காணப்படுகிறார். அற்புதமான இந்த பெருமானை தரிசிக்கின்ற போது பக்தர்களின் உள்ளம் பரவசத்தை வெளிப்படும். இன்றைக்கு நாம் தரிசிக்கிற இந்த கற்பக விநாயகர் திருமேனியை வடித்த சிற்பியின் பெயர் தெரியுமா? ஏக்காட்டூர் கோன் பெருபரணன் என்பது அவரது திருப்பெயர். இந்த சிற்பிதான் விநாயகர் உருவத்தையும் இந்த ஆலயத்திலே சிவலிங்க வடிவங்களையும் செதுக்கியிருக்கிறாராம். எப்பேற்பட்ட ஒரு கைத்திறன் அமைந்திருந்தால், எப்பேற்பட்ட ஆசிகள் கிடைத்தால் இந்த சிற்பி செதுக்கிய இந்த விநாயகப் பெருமான் இன்றளவும் நமக்கு அருள் பாலித்து வருகிறார். அந்த சிற்பியையும் இந்த நேரத்தில் நாம் வணங்குவோம். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் தலவிருட்சம் என்பது சிறப்பு. இந்த தலவிருட்சம் என்பது ஒரு காலத்தில் இந்த விருட்சமே ஒரு வனமாக இந்த பகுதியில் காணப்பட்டிருக்கிறது. அந்த வனம் பிரதானப்படுத்தும் முன்பாக அந்த வனத்தில் இருந்த ஒரு மரத்தை இன்றைக்கும் ஆலயத்தில் பாதுகாத்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தின் தலவிருட்சம் மருத மரம். வெகு அற்புதமான மரம்.
புராணத்தில் வெகு சிறப்பாக சொல்லப்பட்ட ஒரு தலவிருட்சம். மருத மரங்கள் அடங்கிய காட்டை அர்ஜுனவனம் என்று சொல்வது வழக்கம். இந்த அர்ஜுன விருட்சம், அதாவது மருத மரம், 4 ஆலயங்களுள் தலவிருட்சமாக காணப்படுகிறது. அந்த 4 ஆலயங்களுள் இந்த பிள்ளையார்பட்டி ஒன்று. மற்ற 3 ஆலயங்கள் கும்பகோணத்திற்கு அருகே இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் மகாலிங்க கஷேத்திரம், திருப்புடை மருதூரில் அமைந்திருக்கிற கஷேத்திரம், ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீசைலத்தில் அமைந்திருக்கிற கஷேத்திரம். இந்த 4 திருத்தலங்களில் மட்டுமே இந்த அர்ஜுன விருட்சமானது காணப்படுகிறது. ஒரு ஆலயத்திலே மூலவரை வணங்கிவிட்டு பிரகார வலம் வருகிற போது பரிவார சந்நிதிகளை வணங்குவது போல அங்கே காணப்படுகிற தல விருட்சத்தையும் நாம் வணங்க வேண்டும். அந்த வகையில் இந்த மருத மரத்தை நாம் அனைவரும் வணங்குவோம். சிறிய மலையின் அடிவாரத்தில் இந்த கோவில் குடையப் பெற்றுள்ளது. குடைவரை கோவில் என்பது பல்லவர் காலத்தில் வெகு பிரசித்தம். ஆனால் இந்த பிள்ளையார்பட்டி ஆலயம் பல்லவர் காலத்திற்கு முன்பே தோன்றியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. குடைவரை கோவிலில் இந்த விநாயகப் பெருமான் குடையப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த விநாயகப் பெருமானை வலம் வர முடியாது. எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த மூலவர் பெருமானை வலம் வந்து வணங்குவது நம் மரபு. அதுபோல் இந்த ஆலயத்தில் முடியாது. இந்த ஆலயத்திலே விநாயகப் பெருமானுக்கு சிறப்பான நிகழ்வுகள் ஏராளம் நடத்தப்படுகிறது. ஒரு ஆலயத்திலே நடக்கின்ற வைபவங்கள், விசேஷங்கள் பக்தர்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது, பக்தர்களுக்கு பரவசத்தை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் விநாயகப் பெருமானுக்கு உகந்தது சங்கடகர சதுர்த்தி. அந்த சங்கடகர சதுர்த்தி மாதந்தோறும் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இரவு நேரத்தில் மூஷிக வாகனத்தில் விநாயகப் பெருமான் உட்பிரகாரத்தில் வலம் வருவார். இந்த ஆலயத்திலே எத்தனையோ திருவிழாக்கள் சிறப்பாக நடந்தாலும் விநாயகர் சதுர்த்தி தனிச்சிறப்பு. ஒரு சாதாரணமான விநாயகர் குடிகொண்டிருக்கிற ஒரு சின்ன கோவிலில் கூட விநாயகர் சதுர்த்தி விழா முக்கியமான இடம்பெறும். மிக பிரபலமாக 12 காலமாக காணப்படுகிற இந்த பிள்ளையார்பட்டி திருத்தலத்தில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா 10 நாள் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் கொடியேற்றம், தொடர்ந்து காப்பு கட்டுதல், 2ஆம் நாள் துவங்கி 8ஆம் நாள் வரை பல்வேறு வாகனங்களில் இந்த விநாயகப் பெருமான் வலம் வருவார். அந்த நேரத்தில் இந்த பெருமானை பார்ப்பதற்கு தேசத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து குவிவார்கள். இந்த விழாவின் தொடர்ச்சியாக 9ஆம் நாள் தேர் திருவிழா. நமது இந்து சனாதன தர்மத்தில், நமது வழிபாட்டில் தேருக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. இந்த தேரிலே கருவறையில் காணப்படுகிற அந்த பெருமானையே அமர்த்தி வைத்து வலம் வருவது போல உற்சவர் பெருமானை அமர்த்தி வைத்து அந்த தேரானது வீதி வலம் வரும். தேர்காட்சி காண்பது என்பது 12 காலத்தில் மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேரில் வருகிற தெய்வ திருமேனியை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அக்கம்பக்கத்து கிராமங்களில் இருந்தெல்லாம் பக்தர்கள் குவிவார்கள். அதுபோல 9ஆம் நாள் பிள்ளையார்பட்டியில் தேர் திருவிழா. இந்த தேரின் வடத்தை ஒரு பக்கம் ஆண்களும் மறுபக்கம் பெண்களும் பிடித்து இழுப்பார்கள். வேண்டுதல் நிமித்தம் தேர் ஓடும் வீதியில் அங்க பிரதட்சணமும் செய்வார்கள். இந்த தேர் திருவிழாவின் சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு ஆலயத்திற்கு எல்லோரும் வந்து வழிபட முடியாது. முதியவர்கள் காணப்படுவார்கள், உடல் நலம் குன்றியவர்களும் காணப்படுவார்கள். அவர்கள் மனதில் தோன்றலாம், நம்மால் இந்த ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லையே,
இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகப் பெருமானை தரிசனம் செய்ய முடியவில்லையே என்று ஏக்கப்படலாம். அவர்களது ஏக்கத்தை போக்கும் விதமாகத்தான் ஒரு ஆலயத்தின் கருவறையில் காணப்படுகிற அதே பெருமானைப் போல ஒரு உற்சவர் வடிவமானது ஆலயம் போன்ற தோற்றம் கொண்ட தேரில் அமர்த்தி வைக்கப்பட்டு ஒரு ஆலயமே தெருவில் வீதி வலம் வருவது போல தேரானது வலம் வருமா? அந்த நேரத்தில் தேரை தரிசிக்கிற அன்பர்கள் ஆலயம் சென்று தரிசித்த அந்த பலனை பெறுகிறார்கள். தேர் தரிசனம் என்பது குழந்தைகளில் இருந்து முதியவர்கள் வரை ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடியது, பக்தி பெருக்கின் உச்சத்தை காட்டக்கூடிய நிகழ்வு இது. இந்த தேர் திருவிழா நடக்கின்ற அதே தினத்தில் ஆலயத்தில் மூலவர் கற்பக விநாயகருக்கு சந்தன காப்பு நடைபெறும். வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே இந்த சந்தன காப்பு வைபவமானது நடைபெறும். சுமார் 80 கிலோ சந்தனத்தை கொண்டு அந்த விநாயகப் பெருமான் மீது காப்பிடுவார்கள். இந்த சந்தன காப்பிட்ட கற்பக விநாயகரை தரிசிப்பது என்பது பெரும் பேறு என்கிற காரணத்தினால் தேசத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து இந்த காட்சியை தரிசிப்பார்கள். சந்தனத்தால் அபிஷேகம் செய்வதும் சந்தன காப்பை தரிசனம் செய்வதும் ஒரு பிறப்பற்ற நிலையை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பிறவி நமக்கு அமைந்தால் மிக உயர்ந்த பிறவியாக அது அமையும் என்று சொல்லப்படுகிறது. அற்புதமான இந்த சந்தன காப்பு வைபவம் பிள்ளையார்பட்டியில் வெகு பிரசித்தம். அடுத்த நாள் 10ஆம் நாள் தீர்த்தவாரி. அன்றைக்குத்தான் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று காலை தீர்த்தவாரி வைபவமானது வெகு சிறப்பாக நடைபெறும். ஆலயத்தின் வெளியே அற்புதமான திருக்குளத்தை பார்க்கலாம். இந்த திருக்குளத்தில் காணப்படுகிற அந்த நீரானது பார்த்தாலே ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடியது. எந்த இடத்தில் தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறதோ நீர் நிரம்பிய நிலைகள் எல்லாமே நமது மனதையும் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியவை. அந்த வகையில் இந்த திருக்குளத்தில்தான் தீர்த்தவாரி வைபவமானது நடைபெறும். விநாயகர் சதுர்த்தி தினத்தின் உச்சிக்கால வேளையில் ராட்சத கொழுக்கட்டைனாலே நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு பிரமிப்பு இருக்கும். ராட்சத கொழுக்கட்டை சுமார் 18 படி அரிசியை கொண்டு தயாரித்த மிக பிரம்மாண்டமான கொழுக்கட்டை இந்த விநாயகப் பெருமானுக்கு நிவேதனம் செய்யப்படும். அன்றைய தினம் இரவு திருவீதி உலா. விநாயகர் சதுர்த்தி 10 நாள் வைபவமானது அந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தோடு பூர்த்தியடையும். இந்த 10 நாட்களிலும் பிள்ளையார்பட்டியிலேயே தங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த கற்பக விநாயகப் பெருமானை தரிசித்து அவன் அருளை பெற வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் காத்திருப்பார்கள். ஆகமத்தில் எந்தவிதமான ஒரு குறைவும் இல்லாமல், வழிபாட்டில் எந்தவிதமான ஒரு நெளிவு சுழிவும் இல்லாமல் மிக அற்புதமான பூஜை முறைகளோடு இந்த காட்சிகளை நம்மால் தரிசிக்க முடியும். விநாயகர் சதுர்த்தி தவிர கார்த்திகை தீபப் பெருவிழா, மார்கழி திருவாதிரை, தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்கள் போன்றவையும் இந்த பிள்ளையார்பட்டியில் விசேஷம். சபரிமலை செல்கின்ற பக்தர்கள் அனைவரும் தங்களது யாத்திரையின் ஒரு கட்டமாக இந்த பிள்ளையார்பட்டி தரிசனத்தையும் அமைத்துக் கொள்வார்கள். சபரிமலை காலத்தில் இந்த பிள்ளையார்பட்டிக்கு வந்து இந்த கற்பக விநாயகனை தரிசிக்கக்கூடிய ஐயப்ப அன்பர்கள் பல்லாயிரத்தை தாண்டும். விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்தது கொழுக்கட்டை. இந்த ஆலயத்திலே தினசரி நடக்கின்ற வழிபாட்டில்
108 கொழுக்கட்டைகள் இந்த விநாயகப் பெருமானுக்கு நிவேதனம் செய்யப்படுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்தாலே பரவசம் தரக்கூடியவர் விநாயகப் பெருமான். யானையின் திருமுகத்தோடு அமைந்த இந்த பெருமானுக்கு ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு திருநாமங்கள் உண்டு, தல புராணங்களும் உண்டு. அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் எந்த இடத்தில் திருச்சந்நிதி கொண்டிருந்தாலும் அவருக்கு உண்டான வழிபாட்டை எந்த ஒரு காலத்திலும் நாம் விட்டுவிடக் கூடாது. ஒரு தெய்வத்திற்கு நாம் செய்கின்ற வழிபாடுகள் என்பது நமது முன்னோர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த வழிபாட்டை அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு என்பது நம் அனைவருக்கும் உள்ளது. அத்தகைய ஒரு திறனை, அத்தகைய ஒரு அருளை இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரே அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்வோம். எதுவுமே நன்றாக இருந்தால் எல்லோருக்கும் சந்தோஷமே. எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பூர்த்தி முழுமையானது அவசியம் தேவை. பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலயத்தில் அந்த பூர்த்தியையும் முழுமையையும் ஆனந்தமாக பார்க்க முடிகிறது. ஆம், வழிபாடுகள், பூஜை முறைகள் அனைத்திலும் ஒரு குறைவும் இல்லாமல் நடந்து வருகிறது. மூல முதல்வனான விநாயகப் பெருமான் இந்த வழிபாட்டில் மகிழ்ந்து தன்னை தரிசிக்க வருபவர்களை தரணியில் மேலோங்கச் செய்கிறான். பக்தர்களின் மனம் குளிரச் செய்கிறான். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் அனைவருக்கும் நலம் வழங்கட்டும்.